வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டது மக்கள் அல்ல, அதைவிட அதிகமாக எதிர்க்கட்சியினரே பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க விமர்சனம். திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களால் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட சொத்துக்களை தடை செய்து அவற்றை அரசுடைமையாக்குவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் ஆரம்பம். இலங்கை விமானப்படையுடன் இணைந்து மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கும் நடவடிக்கையில் நேரடியாக பங்கேற்பதில் பெருமை கொள்வதாக அமெரிக்க தூதர் தெரிவிப்பு. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாக முன்னாள் ராணுவ தளபதி மகேஷ் சேனநாயக்கவிடம் வாக்குமூலம் பெற குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டது மக்கள் அல்ல, அதைவிட அதிகமாக எதிர்க்கட்சியினரை பாதிக்கப்பட்டுள்ளனர். மக்கள் கடும் அவலத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் களத்தில் இறங்கி உதவுவதற்கு பதிலாக சமூக வலைதளங்களில் விமர்சனங்களில் ஈடுபடுவதை நிறுத்தி மக்களுக்காக சேவை செய்ய முன்வர வேண்டும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். கடந்த வியாழக்கிழமை நுரலியா மாவட்டத்தின் கொத்மலை பகுதியில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களையும் சேதமடைந்த வீதிகளையும் நேரில் பார்வையிட்ட போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த விஜயத்தில் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துஷாரி, நுரலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி, வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள், இராணுவத்தினர் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் அவர் கூறிய போது கொத்மலை பகுதியில் பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதுவரை பிரதேச மக்கள், போலீசார், இராணுவத்தினர் மற்றும் அரசியல் பிரதிநிதிகள் இணைந்து பல்வேறு உதவிகளை வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார். நாவலப்பட்டி கம்பள பிரதான வீதி மண் சரிவால் கடுமையாக சேதமடைந்துள்ளதுடன் புகையிரத பாதையின் சுமார் 200 மீட்டர் பகுதியும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனை சீர் செய்யும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் இன்னமும் 3 நாட்களுக்கு வீதி போக்குவரத்து திறக்கப்படும் என்றார். வீதி சேதம் காரணமாக மக்கள் தற்போது சுமார் 750 மீட்டர் தூரம் நடைபயணமாக சென்று பேருந்துகளை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கடந்த 25 முதல் 50 ஆண்டுகளாக மக்கள் தவறான வழிநடத்தலுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர், ஆறுகள் மற்றும் கால்வாய்களை மறைத்து நிர்மாணங்கள் மேற்கொள்ளப்பட்டதால் எதிர்காலத்தில் பாரிய இழப்பீடுகளை செலுத்த வேண்டிய சூழல் உருவாகும் என்றார். எனவே எதிர்காலத்தில் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுவதே அரசாங்கத்தின் முதன்மை இலக்கு என்றும் அவர் வலியுறுத்தினார். 1978ஆம் ஆண்டு பல்கலைக்கழகங்கள் சட்டத்தில் ஜனநாயகம் மற்றதும் வெளிப்படைத்தன்மையற்றதுமான திருத்தங்களை அரசாங்கம் அறிமுகப்படுத்த முயற்சிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். விசேட அறிக்கையில் கல்வியலாளர்கள், நிர்வாகம் மற்றும் தொழிற்சங்கங்களுடன் உரிய ஆலோசனைகளின்றி பீடாதிபதிகள் மற்றும் பிரிவு தலைவர்களை தேர்வு செய்யும் தற்போதைய முறைமையினை நீக்கி அதிகாரத்தை உபவேந்தர் அல்லது ஆளும் சபைக்கு மாற்றும் முயற்சி இடம்பெறுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் பாராளுமன்ற அனுமதி பெறுவதற்கு முன்பே நியமனங்களை நிறுத்துமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியமை சட்டவிரோதமானது என்று கூறிய அவர், இவ்வாறான நடவடிக்கைகள் அதிகார மையப்படுத்தலுக்கும் ஜனநாயக நடைமுறையின் சீர்கேட்டுக்கும் வழிவகுக்கும் என்றும் எச்சரித்தார். எனவே திருத்தங்களை தற்காலிகமாக நிறுத்தி பரந்தளவிலான ஆலோசனைகளோடு ஆதாரம் சார்ந்து சீர்திருத்தங்களை மேற்கொள்ளுமாறும் அவர் அரசாங்கத்தை வலியுறுத்தினார். இலங்கையில் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களின் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட சொத்துக்களை தடை செய்து அவற்றை அரசுடைமையாக்குவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வூட்லர் தெரிவித்தார். ஊடக சந்திப்பில் அவர் கூறியதாவது, கடந்த 2 ஆண்டுகளுக்குள் 354 பவுண்ட் தங்கம், 77 வாகனங்கள், 35 கோடி ரூபாய் பணம் மற்றும் 1,106,00,000 ரூபாய் பெறுமதியான பல்வேறு சொத்துக்களை அரசுடைமை ஆக்குவதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதில் 2024ஆம் ஆண்டில் மட்டும் 150 பவுண்ட் தங்கம், 64 வாகனங்கள், 6 கோடி ரூபாய் பணம் மற்றும் 61 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளன. அதேபோல் 2025ஆம் ஆண்டில் இதுவரை 204 பவுண்ட் தங்கம், 13 வாகனங்கள், 67 கோடியே 78 லட்சம் ரூபாய் பெறுமதியான காணி மற்றும் ஏனைய சொத்துக்கள், மேலும் 18 வீடுகள் உள்ளிட்ட சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட பெருமளவான சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தெல்தனிய போலீசார் பேஸ்புக் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட விருந்தொன்றை சோதனை செய்த போது போதைப் பொருட்களுடன் 22 ஆண்களும் 4 பெண்களும் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். தெல்தனிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விக்டோரியா நீர்த்தேக்கத்திற்கு அருகில் உள்ள ஒரு ஹோட்டலில் இந்த விருந்து நடைபெற்ற நிலையில் இன்றைய தினம் அதிகாலை அங்கு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சோதனையின் போது சந்தேக நபர்கள் பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் மற்றும் 13 மாத்திரைகள் மற்றும் 12 சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் கண்டி, முல்லேரியா, ஹட்டன், பிலாங்கல, அதுருக்கிரிய, கொட்டகதர, ஹோமாகம, தொம்பே, எம்பிலிப்பிட்டிய, திருகோணமலை மற்றும் ஜாயல உள்ளிட்ட பிரதேசங்களை சேர்ந்து 18 முதல் 31 வயதுக்குட்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் என்று தெல்தனிய நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதோடு சம்பவம் தொடர்பான தெல்தனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எதிர்வரும் 19ஆம் தேதி வரை நாட்டில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.
இதனைத் தொடர்ந்து தற்போது பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்கும் மக்கள் அங்கிருந்தே தொடர்ந்தும் தங்கியிருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. கனமழை தற்போது குறைந்திருந்தாலும் 4 மாவட்டங்களில் உள்ள 37 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழையை தொடர்ந்து இதுவரை 494 இடங்களை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் ஆய்வு செய்துள்ளதாகவும் வடக்கு கிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததன் காரணமாக மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கைகள் மேலும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. மிக கிவுல பகுதியில் கடந்த 10ஆம் தேதி மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் அதன் அறிகுறிகள் கண்டறியப்பட்டதை அடுத்து பதுளை மாவட்டத்தில் பல குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்க்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் 2ஆம் கட்டத்தின் கீழ் 5 மாவட்டங்களில் உள்ள 34 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதுடன் 1ஆம் கட்டத்தின் கீழ் 3 மாவட்டங்களில் உள்ள 17 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன. அமெரிக்கா இலங்கை விமானப்படையுடன் இணைந்து மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கும் நடவடிக்கையில் நேரடியாக பங்கேற்பதில் பெருமை கொள்வதாக அமெரிக்க தூதர் ஜோலிசங் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தூதர் ஜோலிசங் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிடுகையில், அமெரிக்க விமானப்படையின் C-130 சூப்பர் ஹெர்குலிஸ் விமானம் ஐக்கிய ராஜ்யம் மற்றும் ஆஸ்திரேலியா வழங்கிய அவசர நிவாரணப் பொருட்கள் 2 முக்கிய இடங்களுக்கு வெற்றிகரமாக அனுப்பப்பட்டன. திருகோணமலை, கிண்ணியா, மூதூர், வெறுகல் பகுதிகளுக்கு விமானம் மூலம் அனுப்பப்பட்ட பொருட்களில் வீடு பழுது பார்க்கும் கருவிகள், தற்காலிக முகாம்களில் தங்கியிருந்த குடும்பங்களுக்கு உதவும் பொருட்கள், அரிசி மற்றும் அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் அடங்கியுள்ளது. இவை பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தங்கும் இடங்களை சீரமைத்து பாதுகாப்பாக வீடுகளுக்கு திரும்ப உதவுகின்றன. அதேபோல் அனுராதபுரம் பகுதியில் மீட்பு மற்றும் அவசர நடவடிக்கை உபகரணங்கள் மாவட்ட மட்டத்தில் பேரிடர் மேலாண்மையினை பலப்படுத்தும் நோக்கில் வழங்கப்பட்டது. அமெரிக்க நிபுணத்துவத்தையும் இலங்கை விமானப்படையின் ஒத்துழைப்பையும் பயன்படுத்தி பெரும் அளவிலான நிவாரணப் பொருட்களை விரைவாக இறக்கி தகுந்த இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதர் காணொலி ஒன்றை வெளியிட்டு கூறியுள்ளார். இனி இந்த உதவிகளை கடைசி கட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களிடம் கொண்டு சேர்ப்பது உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் முன்கள வீரர்களின் பொறுப்பாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்கா இந்த முக்கிய தருணத்தில் இலங்கையுடன் இணைந்து உதவி செய்வதில் பெருமை கொள்கிறது என்றும் ஜோலிசோங் வலியுறுத்தியுள்ளார். புலிகளின் காலத்தில் இந்திய இழுவைப் படகுகளின் அத்துமீறல் செயற்பாடுகள் இடம்பெறவில்லை என்றும் கடற்புலிகள் வடக்கு மற்றும் கிழக்கு கடற்பரப்பை முழுமையாக கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததால் அந்த காலத்தில் மீனவர்களின் வாழ்வாதாரம் தன்னிறைவு பெற்று செழித்திருந்ததாகவும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இந்திய இழுவைப் படகுகளின் அத்துமீறல் செயல்பாடுகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, தற்போதைய சூழ்நிலையில் இந்திய இழுவைப் படகுகள் இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி நுழைந்து சட்டவிரோதமான முறையில் கடற்தொழிலில் ஈடுபடுவதால் வடபகுதி மீனவர்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இதனால் மீனவர்களின் வருமானம் மட்டுமல்லாது அவர்களின் குடும்ப வாழ்வும் பிள்ளைகளின் கல்வியும் பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்திய இழுவைப் படகுகளின் அத்துமீறல்களுக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க அரசாங்கம் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் தொடர்ந்தும் மெத்தன போக்கு காட்டக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் இலங்கை மற்றும் இந்திய அரசுகள் ஒருங்கிணைந்த முறையில் தலையிட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு விரைவானதும் நிலையானதுமான தீர்வொன்றை காண வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கேட்டுக்கொண்டார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாக முன்னாள் ராணுவ தளபதி மகேஷ் சீனநாயக்கவிடம் வாக்குமூலம் பெற குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதல் நடைபெற்ற காலத்தில் ராணுவ புலனாய்வு பிரிவின் செயல்பாடுகள் மற்றும் பொறுப்பு பகிர்வு குறித்து நிலவிய விடயங்களை தெளிவுபடுத்துவதே இதன் நோக்கமாகும். இதனோடு தொடர்பாக கடந்த வாரம் முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்னவிடமிருந்தும் அத்துடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பிலிருந்து பிரதி போலீஸ் மா அதிபரிடமிருந்தும் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கட்டுவாப்பட்டி தேவாலயத்தில் தற்கொலை குண்டுவெடிப்பு நடத்தியவரின் மனைவி என புலனாய்வு பிரிவுகள் அடையாளம் காட்டிய சாராவின் மரணத்தை உறுதிப்படுத்துவதன் 3 தடவைகள் மேற்கொள்ளப்பட்ட DNA பரிசோதனைகள் பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.